ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிருஹே தனம் புரய புரய நமஹ. இன்றைய பாடல்: ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். ஆஞ்சநேயமதி பாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்ரமம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சனம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். பாஷ்வபாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். மாருதீம் நமத ராஷ்ட்ரசாந்தகம். இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, விளம்பரத்திற்கு சொர்க்கம் கிடைக்குமா. ஒரு ஊர்ல ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவன் கிட்ட வேலை செய்யறதுக்கு எத்தனையோ பேர் இருந்தாங்க. ஒரே நாள் அந்த பணக்காரரும் அவர்கிட்ட வேலை செய்யற ஒருத்தரும் இறந்து போயிட்டாரு. ரெண்டு பேருமே மேலோகத்துல யமதர்மராஜனும் சித்திரகுப்தனும் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. சித்திரகுப்தன் அவங்களோட பாவ புண்ணியங்களெல்லாம் கணக்கிட்டு அந்த பணக்காரன் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தானே ஒருத்தன், அவனை சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டாரு. இந்த பணக்காரனை நரகத்துக்கு போக சொல்லிட்டாரு. அப்போ அந்த பணக்காரன், என்னது, நான் நரகத்துக்கு போகணும், என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் சொர்க்கத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு சித்திரகுப்தன் ஆமா அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில எத்தனையோ பாவ புண்ணியங்கள் செஞ்சிருப்பாங்க. அதை வச்சுதான் அவங்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்றது கிடைக்கும். எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது, ஆனா அவன் செஞ்ச சிறந்த புண்ணியத்தை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு கேட்கும்போது சித்திரகுப்தன் சொல்றாரு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குளத்துல தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக பசு ஓடோடி வந்துச்சு. அந்த குளம் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே தாகத்துல மயங்கி கீழே விழுந்துருச்சு. உன்கிட்ட வேலை செஞ்சானே இவன் என்ன தெரியுமா செஞ்சான், குளத்துல அந்த தண்ணியை எடுத்துட்டு போய் அந்த பசுவோட வாயில விட்டு அந்த பசுவோட தாகத்தை தணிச்சாரு. இந்த மாதிரி எவ்வளவோ புண்ணியம் பண்ணியிருக்காரு. அந்த புண்ணியத்துக்காக தான் அவன் சொர்க்கத்துக்கு போறான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பணக்காரன், இது என்ன பிரமாதம், நீங்க ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்தான்னு சொல்றீங்களே, அந்த குளத்தையே கட்டினது யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, நல்லா தெரியுமே அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்லும்போது, எங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அந்த பணக்காரன் கேட்க, சித்திரகுப்தன் சொன்னாரு, நீ தான் அப்படின்றாரு. அப்படியா, நான் தான் அந்த குளத்தை வெட்டினேன்னு உங்களுக்கு தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது சித்திரகுப்தன் சொல்றாரு, நீ தான் அந்த குளத்தையும் வெட்டிட்டு அந்த குளத்தை நான் தான் வெட்டினேன் அப்படின்னு, குளத்தை வெட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதுக்கு நிகராக செலவு பண்ணி ஒரு கல்வெட்டு வச்சிருக்கிறியே, அதை பார்த்து தான் சொல்றேன் நீ தான் குளத்தை வெட்டின எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பணக்காரன், ஏங்க, அந்த குளத்திலிருந்து தண்ணி எடுத்துட்டு போய் பசுவுக்கு கொடுத்தவனுக்கே சொர்க்கம்னா அந்த குளத்தையே வெட்டின எனக்கு எப்படிங்க நரகம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது உன்னோட புண்ணிய கணக்கில் சேராது அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு. ஏன் சேராது அப்படின்னு கேட்கும்போது சித்திரகுப்தன் சொல்றாரு, அவன் செஞ்சது தர்மம், நீ செஞ்சது விளம்பரம் அப்படின்னு சொல்றாரு. எப்போ அந்த குளத்தை வெட்டி அந்த குளத்தை நான் தான் வெட்டினேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நிகரா செலவு பண்ணி ஒரு கல்வெட்டு அங்கேயே வச்சிட்டியோ, அங்க உனக்கு விளம்பரம் நடக்குதே தவிர அங்க தர்மம் நடக்கல அப்படின்னு சொல்றாரு. குளத்தை வெட்டினதுக்காக கல் வச்சது பாவம் கிடையாது, ஆனா குளத்தை வெட்டினதுக்காக கல்லை வச்சுட்டு அதுக்கு எனக்கு புண்ணியம் வேணும் அப்படின்னு கேட்கறது தான் தவறு அப்படின்னு சித்திரகுப்தன் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ நன்கொடையாளர்களை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நன்கொடையாளர்கள் பணம் கொடுத்துட்டு எனக்கு பேர் போடுங்க அப்படின்னு சொல்றது பாவம் கிடையாது, ஆனால் அதுக்கான பலன்
பேர் வைக்கும் போதே கிடைச்சிடுதே தவிர அதில் நான் தர்மம் பண்ணன்ற பேரும் எனக்கு கிடைக்கணும், அந்த புண்ணியமும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்கறது தான் தவறு அப்படின்னு சித்திரகுப்தன் இந்த கதையில் சொல்கிறத வச்சு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று நாம் பார்த்த ஆன்மீக கதை விளம்பரத்திற்கு சொர்க்கம் கிடைக்குமா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில் உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். இசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸை பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடலாம், விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.